ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் மிகப்பெரிய கிளாஷாக போய்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி மேனுக்கும் இர்ஃபான் வியூஸ்க்கும் நடுவில் நடந்துக்கிட்டு இருந்த அந்த சண்டை தான். அது மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேருடைய இன்வால்மெண்ட்டும் இருக்குது. ஒரு பக்கம் பிரியாணி மேன் வந்து டெய்லர் அக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தயாலு டிசைன்ஸை பற்றி ஒரு வீடியோ போட, அதுக்கு சம்மந்தமே இல்லாத A2D வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அவர் வந்து ஒரு வீடியோ போட, இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 4 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சண்டையாக மாறி ஒட்டுமொத்த யூடியூப் கம்யூனிட்டியுமே வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிற அளவுக்கு மிகப்பெரிய விஷயமாக மாறி இருந்தது. இந்த யூடியூப் கம்யூனிட்டியில் ஒரு குரூப் இருக்குது, அதாவது ஹோமிஃபை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹோமிஃபை அப்படிங்கிறவங்க வந்து வெளியில் தெரிஞ்ச அந்த 5 பேர் தான். ஆனால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதாவது இங்கே ஒரு குரூப் இருக்குங்க. அந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ஃபான், அப்புறமா ஜேகே, ஃப்ளிப்பு, இன்னும் நிறைய பேர், A2D நந்தா, MG, பரிதாபங்கள், VJ சித்து பிளாக், இப்படி நிறைய பேர் வந்து ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, யூடியூப் தமிழ் கம்யூனிட்டி, தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்களுடைய ஆதிக்கம் என்பது யூடியூப்பில் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பிரியாணி மேன் வந்து ஏகப்பட்ட இடங்களில் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் தான், அவர் வந்து சூசைட் அட்டம் பண்ண, அதுக்கப்புறமா அவர் மேலே வந்து யாரோ ஒரு லேடி வந்து கேஸ் கொடுக்க, பிரியாணி மேன் எதுக்காக அரசு செய்யப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மொழி பூங்கா பற்றி அவர் வந்து சில விஷயங்கள் பேசியிருப்பார், ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். அதில் அந்த பார்க்கை பற்றி தப்பாக பேசிட்டாரு, அங்கே வரக்கூடிய ஆட்களை பற்றி தப்பாக பேசிட்டாரு, அது எங்களுக்கு புண்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேஸ் கொடுத்ததாகவும், அதன் அடிப்படையில் இவர் வந்து கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இர்ஃபான் வியூஸை பற்றி என்னைக்கு பேசினாரோ, இன்னொரு பக்கம் டெய்லர் அக்காவை பற்றி என்னைக்கு பேசினாரோ அன்னைக்கே பிரியாணி மேன் வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே வந்துட்டார். ஏன்னா அரசு செய்யப்பட்டதாக சொன்ன அந்த செம்மொழி பூங்கா வீடியோ இன்னமும் பிரியாணி மேனுடைய யூடியூப் சேனலில் இருக்கு. இவர் இர்ஃபானுக்கு எதிராக போட்ட வீடியோவும் டெய்லர் அக்காவுக்கு எதிராக போட்ட வீடியோவும் அது வந்து டெலிட் செய்யப்பட்டிருக்கு. அந்த லைவ் முதற்கொண்டு அவர் சூசைட் அட்டம் பண்ண அந்த லைவ், இர்ஃபானை பற்றி போட்டது, தயாலு பற்றி போட்டது எல்லாமே வந்து டெலிட் செய்யப்பட்டிருக்கு. பிரியாணி மேனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நந்தா வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு வீடியோ போட்டாருங்க. அந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஓஞ்சி போய் இருந்தது. சரிங்களா, நடுவில் மிஸ்டர் பீஸ்ட் பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை யூடியூப்பில் ஆரம்பித்தது. அதாவது மிஸ்டர் பீஸ்ட்டுக்காக A2D நந்தா என்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவருடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 5 இடங்களில், சென்னையில் 5 இடங்களில் மிஸ்டர் பீஸ்ட்டுக்காக வந்து பில்போர்டு வச்சார் A2D நந்தா. அவர் மட்டும் வைக்கல, அவர் கூட அவருடைய கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வச்சுருந்தாங்க. சரிங்களா, சரி, இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த விஷயத்தை நான் உள்ளே நுழைக்கிறேன் அப்படின்றத வந்து கேட்டிங்கன்னா, இதை நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். நடுவில் மறுபடியும் ஒரு சம்பவம் ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி மேன் ரிட்டன் வெளியில் வந்துட்டார். ஆக்சுவலாக அவர் வெளியில் வந்து ஒரு வாரத்திலே வெளியில் வந்துட்டேன் அப்படின்றது வந்து அவருடைய வீடியோவில் சொல்லியிருந்தார். ஐ எம் பேக் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. செம்மொழி பூங்கா பற்றி நான் தப்பாக பேசுனது வந்து அப்படி நான் பண்ணியிருக்கக்கூடாது, அதை வந்து நான் ரெக்ரெட் பண்ணுறேன். இனிமேல் அந்த மாதிரியான அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் என் வீடியோ தொடரும், நாகரிகமான முறையில் நான் வந்து என்னுடைய கருத்துக்களை இனிமேல் வைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் யூடியூப் கம்யூனிட்டின்னு இப்போ நான் ஒரு சில பேரை சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்கள கோட் பண்ணி அந்த கல்ட் குரூப்பு, கல்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறார். கல்ட் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு குரூப். இந்த குரூப்பை வந்து இனிமேல் நான் பேச மாட்டேன். ஏன்னா இந்த குரூப் மேலே நீங்கள் வந்து இந்த குரூப்பை பற்றி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அந்த குரூப் என்ன பண்ணாலும் அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து இருக்காது. ஆனால் அந்த குரூப்பை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பயங்கரமாக வச்சு செய்யப்படுவீங்க. கடைசியில் எனக்கு நடந்த விஷயங்கள் தான் நடக்கும், இனிமேல் இந்த விஷயங்கள்லாம் நான் தலையிட மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவருடைய வீடியோவில் பேசியிருந்தாருங்க. அதை தொடர்ந்து நிறைய சேனல்ஸில் வந்து அவரை வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. முக்கியமாக நியூஸ் கிளிட்ஸ், இந்தியா கிளிட்ஸ், இந்த மாதிரியான சேனலில் அவருடைய இன்டர்வியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லையும் வந்து இந்த A2D நந்தா, VJ சித்து பிளாக், இர்ஃபான் வியூஸு, தயாலு டிசைன்ஸ் இவங்களை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஸோ பயங்கரமாக அவங்கள போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கார். சம்திங் என்னமோ நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுதுங்க. செம்மொழி பூங்காக்காக அரசு செய்யப்பட்டவர் வெளியில் வந்து இவங்களை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை ஓப்பனாக ஒருத்தன் வந்து நான் புள்ளி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான், ஆனால் அவனை யாருமே எதுவுமே கேட்கல, அவனை பற்றி யாருமே வீடியோ போடல அப்படின்ற விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக எல்லா இன்டர்வியூஸ்லும் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்களை கல்ட் அப்படின்னு தான் வந்து அவர் அடையாளமே படுத்துறாரு. இது வந்து ஒரு கல்ட் குரூப், யாரும் அவங்க பிரச்சனைக்கு போகாதீங்க, யாரும் இதை பற்றி பேசாதீங்க, அவங்கள பற்றி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் வந்து ஏன் நிலமா வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒரு லெவலுக்கு மேலே எப்படி போயிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் யாராச்சும் ஒருவர் இவங்களை பற்றி நீங்கள் பேசுனீங்க, உதாரணத்துக்கு இப்போ நானே பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது, நிறைய டெக்னாலஜிஸ்
டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணி டீஃபேக் வீடியோ பண்ணி உங்களையே வந்து என்ன பண்ணுவாங்க, தப்பான ஒரு வீடியோவில் வந்து ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அதை வந்து யாரை வச்சுனா பேச வச்சு அதை ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு கூட இவர்கள் தயங்க மாட்டார்கள்ன்ற லெவலுக்கு யார் குற்றச்சாட்டு வைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி மேன் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதுலேயே நம்மால் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதாவது ஏ டு டி நந்தா வந்து மிஸ்டர் பீஸ்டுக்காக வச்சா அந்த பில்போர்ட் இப்போ இது வந்து டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. பிரியாணி மேன் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்து அவர் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து சில சேனல்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதை தொடர்ந்து ஒரு வார காலமாக மிஸ்டர் பீஸ்டை பற்றின விஷயங்கள் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் அப்படியே வந்து வைரலாக மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா, நந்தா வந்து பல விஷயங்கள் வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன், ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணுறேன், இது வந்து இவங்க சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக தப்பா, ஃபேக்ட் செக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசுவார் இல்லையா. டெக்னாலஜி சம்மந்தமாக பேசுவார், எஜுகேஷன் சம்மந்தமாக பேசுவார், பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுவார். அப்படிப்பட்ட ஏ டு டி நந்தாவே பயங்கரமான R&Dலாம் நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ டு டி நந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் அவருடைய சுயநலத்துக்காக வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில, அதாவது அப்பனுக்கும் அப்ப இருப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழில் சொல்லுவாங்க. நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தௌலத்தாக இருந்தாலும் உனக்கு மேலே ஒருத்தர் இருப்பான்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போ நந்தாவை வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் பீஸ்ட் எப்படி அங்கே அடி வாங்குறாரோ இங்கே ஏ டு டி நந்தா அடி வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கான காரணம் ஏ டு டி நந்தா வந்து மிஸ்டர் பீஸ்டுக்காக வச்ச அந்த பில்போர்ட். சரி, இப்போ என்ன பிரச்சனை, மிஸ்டர் பீஸ்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணக்கூடிய வீடியோஸில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து ஸ்கிரிப்டட், ஃபேக். அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுக்கக்கூடிய பணங்கள் அத்தனையுமே வந்து பொதுமக்களுக்கு போகலை. அவருடைய நண்பர்கள், கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்களை சார்ந்த ஆட்கள், குடும்ப உறுப்பினர்கள், இப்படியான ஆட்களுக்கு தான் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கிட்டு இருக்காரு. நிறைய பெய்ட் ஆக்டர்ஸ் வச்சு வந்து அவருடைய வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. நிறைய வீடியோ வந்து ஃபேக்கு, அதாவது சிஜிஐ பண்ணியிருக்காங்க, கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது ரியல் கிடையாது அப்படின்னு சொல்லி யார் வந்து இதை வந்து வெளியில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மிஸ்டர் பீஸ்ட்னு கூட வேலை செஞ்சு வெளியில் வந்த ஒரு எக்ஸ் எம்ப்ளாயி அவருடைய சேனலில் ஒரு வீடியோவை போட்டாருங்க. அந்த வீடியோ வைரலாக அந்த வீடியோ பார்த்த அத்தனை பேரும் ஓஹோ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவரை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மிஸ்டர் பீஸ்ட் எந்த அளவுக்கு வந்து உயர்ந்துகிட்டு இருந்தாரோ இப்போ அப்படியே சறுக்கிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வீடியோக்கும் மில்லியன் கணக்கில் வந்து டிஸ்லைக் விழுந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய வியூஸை தான் நம்ம பார்க்குறோம். 300 மில்லியன், 150 மில்லியன், 200 மில்லியன் வியூஸ் போகுதுன்றதை பார்க்குறோம். இந்த பக்கம் டிஸ்லைக்கும் அதே மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. 1 மில்லியன் டிஸ்லைக், 2 மில்லியன் டிஸ்லைக் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு மிஸ்டர் பீஸ்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. அவர் செய்யக்கூடிய ஃப்ராடு தனங்கள் அத்தனையும் வெளியில் வந்துருச்சு. மக்களுடைய ஆசையை தூண்டுறாரு, ஒரு விதமான கேம்லிங்கை பண்ணுறாரு. அவருடைய டிஷர்ட் முதற்கொண்டு அவருடைய ஃபீஸ்டபிள் அப்படிங்கிற அந்த சாக்லேட் அவர் வந்து விற்பனை செய்யறதா இருக்கட்டும், குழந்தைகளை வைத்து கேம்லிங் பண்ணுறாரு. இப்படி நிறைய குற்றச்சாட்டுகளை மிஸ்டர் பீஸ்ட் மேலே அடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதில் நந்தா உள்ள வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தா வந்து மிஸ்டர் பீஸ்ட்டை பற்றி இந்த ஸ்கேம் பற்றிலாம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அதாவது பிரியாணி மேன் பற்றி பேசும்போது நந்தாக்கு இருந்த அந்த கிளாரிட்டி, பரிதாபங்களுடைய அந்த ஸ்கேமை பற்றி பேசும்போது நந்தாக்கு இருந்த அந்த கிளாரிட்டி, மிஸ்டர் பீஸ்ட் இதுக்கு முன்னாடி நந்தா வந்து பேசின வீடியோவில் இருந்த கிளாரிட்டி மிஸ்டர் பீஸ்டுடைய வீடியோவில் இல்லை. நந்தா என்ன சொன்னார் மிஸ்டர் பீஸ்ட்டை, டி சீரிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்திய நிறுவனம், என்னதான் வந்து வடக்கன் நிறுவனமாக இருந்தாலும் அது இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க தான் இத்தனை நாளாக வந்து என்னவா இருந்தாங்க, டாப்பாக இருந்தாங்க, சப்ஸ்கிரைபர்ஸில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கார்பரேட் அப்படின்னு வந்து நந்தா கோட் பண்ணுறாரு. எஸ், அவங்க வந்து ஒரு கார்பரேட். மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சோலோ கிரியேட்டர், இண்டிவிஜுவல் கிரியேட்டர். இதுக்கு முன்னாடி பியூடிஃபை அப்படின்ற ஒரு சேனல் அவர் தான் வந்து டாப்பில் இருந்தார். அவரை முந்திட்டு டி சீரிஸ் வந்தாங்க. அதுக்கப்புறமா மிஸ்டர் பீஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டி சீரிஸை முந்தி கொண்டு அவர் வந்து முன்னாடி வராரு. ஸோ யூடியூப் அப்படிங்கிறது வந்து சோலோ கிரியேட்டர்ஸ் கையில் தான் இருக்கணும், அது வந்து இண்டிவிஜுவல் ஆட்கள் கிட்ட இருக்கணும், இது வந்து கார்பரேட் கையில் போயிடக்கூடாது. அதனால் மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வரதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் பில் போர்டு வச்சாரு நம்ம நந்தா. இதில் தான் பிரச்சனையே. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பில் போர்டு வச்சிங்க, சரி ஓகே. அவர் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, அவரை சோலோ கிரியேட்டர் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் மிஸ்டர் பீஸ்ட் கிட்ட கிட்டத்தட்ட 100 நிறுவனங்கள் இருக்குது.
அவர் வந்து பார்ட்னர்ஸாவோ சொந்தமாகவோ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கிட்டத்தட்ட 100 நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி சோலோ கிரியேட்டராக மாற முடியும்? ஆரம்பிக்கும் போது வந்து எல்லாருமே சோலோ கிரியேட்டர் தான் இருப்பாங்க. ஏ டு டி நந்தா கூட சோலோ கிரியேட்டர் கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பிரியாணி மேன் வைக்கிறார். நந்தா வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு 40 பேர் வேலை செய்கிறாங்க. அவர் வந்து ஒரு சேனல் வச்சிருக்கிறாருன்னும் போது அது எப்படிங்க வந்து இண்டிவிஜுவல் கிரியேட்டர் ஆகும்? இண்டிவிஜுவல் கிரியேட்டர் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆள் அவரே வீடியோ பேசி, அவரே வந்து ஷூட் பண்ணி, அவரே எடிட் பண்ணி, அவரே அப்லோட் பண்ணி, ஒரே ஆள் வேலை செய்கிறது மட்டும்தான் இண்டிவிஜுவல் கிரியேட்டராக ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள்கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, நீங்கள் ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு 4 எடிட்டர் இருக்கான், 10 கேமராமேன் இருக்கான், ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒருத்தன், எடிட் பண்ணுறதுக்கு ஒருத்தன், ஷூட் பண்ணுறதுக்கு ஒருத்தன், கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தன், சாங்ஸ் போடுறதுக்கு ஒருத்தன். இப்படி இருக்கும்போது ஒரு நிறுவனம் இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலாக ஒரு ஆஃபீஸ் நடத்தும் போது அவங்க எப்படி சோலோ கிரியேட்டர் ஆக முடியும்? நீங்கள் நந்தாவே சோலோ கிரியேட்டர் இல்லை அப்படின்னா மிஸ்டர் பீஸ்ட் எப்படிங்க சோலோ கிரியேட்டர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லாருமே வைக்கிறாங்க. ஈவன் பிரியாணி மேன் இப்போ வந்து வெளியில் வந்து பேசிக்கிட்டு இருக்க பிரியாணி மேன் வைக்கிறார். சோலோ கிரியேட்டர்னு முட்டு கொடுத்துட்டு இருந்த நந்தா ஏன் இதை பற்றி பேசலை அப்படின்னு பார்த்தா, நந்தா பேசியிருக்காரு. ஆனால் அவருடைய வீடியோவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுத்தமாக கிளாரிட்டியே கிடையாது. ஒரு விதமான ஒரு முட்டு. இப்போ அந்த டாக் பேக் அப்படின்ற ஒரு சேனலில் தான் அந்த வீடியோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சொன்னது என்னென்னா, இது வந்து ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே வந்து ஸ்கிரிப்டட் பண்ணிட்டு இருக்கார், ஸ்கிரிப்டட் வீடியோஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது நந்தா அவருடைய வீடியோவில் என்ன முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நந்தா எந்த மாதிரியான முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இது தானடா எங்கள் ஊரில் எல்லா ரியாலிட்டி ஷோஸ்லையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஆக மொத்தத்தில் கார்ப்பரேட்ஸ் நடத்தக்கூடிய இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ் ஸ்கிரிப்டட், இது வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அக்செப்ட் பண்ணுறீங்க, நார்மலைஸ் பண்ணுறீங்க. மிஸ்டர் பீஸ்டினுடைய வீடியோ வந்து ஸ்கிரிப்டடாக இருந்தால் என்ன, இங்கேயும் அதானே நடக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, அவர் வந்து ஒரு சோலோ கிரியேட்டர் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு கார்ப்பரேட் என்ன வேலையை செய்கிறானோ அதே தானே வந்து மிஸ்டர் பீஸ்டும் செய்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இதில் சம்மந்தமே இல்லாமல் நான்லாம் இவ்வளோ நாளாக WWE கூட வந்து ரியல் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கே தெரியும் அது வந்து ஃபேக்கு ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு சாஃப்ட் முட்டை வந்து நந்தா வந்து மிஸ்டர் பீஸ்டுக்காக கொடுக்குறாரு. ஏன் மிஸ்டர் பீஸ்ட்டை பற்றி நந்தா அவர்கள் கிளாரிட்டியாக கிளியராக ஒரு வீடியோவை போடலை? எஸ் இவர் வந்து ஃபேக்கு, எஸ் இவர் வந்து ஒரு ஃப்ராடு அப்படின்றத ஏன் நந்தா பேசலை அப்படின்ற ஒரு விஷயங்களை பிரியாணி மேன் முதற்கொண்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ. ஸோ ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் ஏ டு டி நந்தா இருக்கிறார். பிரியாணி மேன் இன்னொரு விஷயத்தையும் கேட்குறார். டிடிஎஃப் பசங்க எது பண்ணாலுமே இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி நடவடிக்கை எடுக்கிறாங்க. டிடிஎஃப் என்ன பண்ணாலுமே இதை பற்றி பலரும் பேசுகிறாங்க. டிடிஎஃப் ஒன்று ஃபோன் பேசிட்டு போய் கேஸ் ஆச்சு காரை பிடுங்கினாங்க. அந்த டிடிஎஃப் பசங்க வந்து அதே மாதிரி விஜய் சித்து கிட்ட தான் பேசியிருக்காரு. அவரும் வந்து லவுட் ஸ்பீக்கரில் தானங்க பேசிட்டு போனார். அவர் மேலே ஏங்க எந்த விதமான ஆக்ஷன்ஸும் எடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு யோசிக்கும் போது கூட வந்து இது நியாயமான கேள்வியாக தான் இருக்குது. என்னதான் விஜய் சித்து வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்காங்க, சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறது வந்து மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு இருந்தாலுமே சட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே சமமாக தானே இருக்கணும். டிடிஎஃப்க்கு ஒரு சட்டம், விஜய் சித்துக்கு ஒரு சட்டம்னு எப்படிங்க இருக்குது? இதுதாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பிரியாணி மேன். ஸோ இப்போ நான் ஒரு விஷயத்த வந்து நான் பேசுகிறேன்னு வச்சுப்போமே, அதில் வந்து உண்மையே இருந்தாலும் நீ எப்படி அவங்கள பற்றி பேசுவேன்னு சொல்லிட்டு என் மேலே தான் வந்து என்ன பண்ணுறாங்க, கேஸ் போடுறாங்க. அதனால தான் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்கிறார். ஜெண்டர் ரிவீல் பற்றி வந்து ஏன் யாருமே பேசலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பிரியாணி மேன் சொல்லியிருக்காரு. ஆனால் பேசியிருக்காங்க, நந்தாவும் பேசியிருக்கிறாரு, ஜேகேவும் பேசியிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பீஸ்டுக்காக சப்போர்ட் பண்ணி இங்கே ஒரு விளம்பரத்தை தேடிக்கிட்டாரு நந்தா. ஒரு கார்பரேட்டு இன்னொரு கார்பரேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. யார்? நந்தாவும் ஒரு கார்பரேட், மிஸ்டர் பீஸ்டும் ஒரு கார்பரேட். ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அவரை சப்போர்ட் பண்ணி இங்கே நம்ம பேசணும் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து அந்த ஆடியன்ஸ் எல்லாமே நம்மளை பார்ப்பாங்க. ஸோ எல்லாமே ஒன்று தானே. இப்போ யூடியூப் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்கே இருந்து வேணாலும் யார் வேணாலும் யாரோட வீடியோ வேணாலும் பார்க்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு விளம்பரத்துக்காக தான் இதை பண்ணுறாரு. நந்தா ஒன்றும் சமூக சேவை பண்ணல, அவர் வந்து இதன் மூலமாக ஏதாச்சும் அவருக்கு ஆதாயம் வரும் அப்படின்றதுக்காக அவர் பண்ணுறாரு. இதே தான் மிஸ்டர் பீஸ்டும் பண்ணுறாரு. மக்களையே ஏமாற்றி மக்களுக்கு பணம் கொடுக்கறதாக சொல்லி மக்கள்கிட்ட இருந்தே வாங்குறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஏ டு டி நந்தா வந்து ஒரு வீடியோ போடணும். அது மட்டும் இல்லாமல்
இதே மாதிரி நந்தா கூட சேர்ந்து மிஸ்டர் பீஸ்டுக்காக பில்போர்டு வைத்த அத்தனை தமிழ் யூடியூபர்ஸுமே இதை வந்து வீடியோ போடணும், அவங்க தரப்பு விளக்கத்தை கொடுக்கணும். ஒரு ஃப்ராடு பர்சனுக்கு நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு. இதில் எங்கே அங்கே கிறிஸ்டியானோ ரொனால்டோ உள்ளே வந்தார் அப்படின்றது தான் எல்லாருமே வந்து நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வீடியோவில் மிஸ்டர் பீஸ்டும் மிஸ்டர் ஸ்பீட் அப்படிங்கிற இன்னொரு யூடியூபரும் வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த மிஸ்டர் ஸ்பீட் அப்படிங்கிற அந்த நபர் வந்து ரொனால்டோ பற்றி பேசுவார். அப்போ நம்ம மிஸ்டர் பீஸ்ட் வந்து ரொனால்டோவா, யார் ரொனால்டோ அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டிருப்பாருங்க. அதை கேட்ட உடனே மிஸ்டர் ஸ்பீடே வந்து ஷாக் ஆகிருப்பார். ரொனால்டோ அப்படிங்கிறவர் வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு நபர். அவர் வந்து தெரியாது அப்படின்னு வந்து ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யூடியூப் செலிபிரிட்டிக்கு தெரியாது அப்படின்றது வந்து எப்படி அவர் சொல்லலாம்? இது திட்டமிட்டு ரொனால்டோவை வந்து அவர் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம்தான். அதை சொல்லிட்டு உடனே வந்து நான் சும்மா விளையாண்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு மிஸ்டர் பீஸ்ட். அதுக்கப்புறமா என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொனால்டோவை விட மெஸ்ஸி பெட்டர் பிளேயர்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்பீடு கிட்ட கேட்பார். ஸ்பீடு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி தான் நிற்பாருங்க. ஸோ மெஸ்ஸியை வந்து புகழ்ந்து பேசி ரொனால்டோவை மட்டம் பண்ணியிருப்பாரு நம்ம மிஸ்டர் பீஸ்ட். இதை பார்த்த ரொனால்டோ இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ ரொனால்டோனா உனக்கு யாருன்னு தெரியாதா, யாருன்னு நான் காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ரொனால்டோவும் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறார். சரி, இப்போ யூடியூப் சேனல் தானே ஆரம்பிச்சாரு, இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் விஷயமே இருக்குது. மிஸ்டர் பீஸ்ட் வந்து என்ன மமதையில் ஆடிக்கிட்டு இருக்காரு, நம்ம தான் பெரிய யூடியூபர், டாப் யூடியூபர், அதிகமான சப்ஸ்கிரைப் கொண்ட நம்பர் 1 யூடியூபர் நான் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதை சாதிக்கிறதுக்கு மிஸ்டர் பீஸ்டுக்கு வந்து எடுத்துக்கிட்ட காலம் வந்து 12 வருஷம். 2012 அவர் வந்து சேனல் ஆரம்பிக்கிறாரு. இது 2024. இப்போ அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300 மில்லியனை தாண்டி போயிடுச்சு. சரிங்களா? நம்ம ரொனால்டோ போன மாதம் 8ஆம் தேதி வந்து சேனல் ஆரம்பிக்கிறார். இப்போ போன மாதம் 8ஆம் தேதி ஜூலை 8 அவர் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு மாதத்துக்குள்ளேயே சில்வர் பட்டன், கோல்டு பட்டன், டைமண்ட் பட்டன் எல்லாத்தையுமே வாங்கிட்டார். வெறும் 25 வீடியோவில் 50 மில்லியனை கிராஸ் பண்ணியிருக்கிறாரு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டாக. ஸோ 12 வருஷத்தில் வந்து மிஸ்டர் பீஸ்ட் சாதித்த விஷயங்களை ஒரே மாதத்தில் ரொனால்டோ வந்து நெருங்குறாரு அப்படின்ற ஒரு பயம் வந்து இப்போ யாருக்கு இருக்குது, மிஸ்டர் பீஸ்டுக்கு இருக்குது. ஸோ ரொனால்டோ சொன்ன மாதிரியே தான் யார் அப்படிங்கிறத வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இதுதாங்க பயங்கரமாக வந்து யூடியூப்பில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரொனால்டோவே நீ யாருன்னு கேட்டியா, ரொனால்டோ யாருன்னு இப்போ காட்டிட்டாரு பார்த்தியா அப்படின்ற ஒரு விஷயங்கள் பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சுற்றி எங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தா கிட்ட வந்து நிற்கிது. நந்தா இப்போ என்ன பண்ண போகிறார், பிரியாணி மேனுக்கு என்ன நடந்துச்சோ நந்தாவுக்கு இப்போ நடக்குது. நந்தாவோடைய டவுன்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, A2D சேனலோடைய டவுன்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நந்தா இப்போ வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறார். யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொண்ட ஒரு தளம். இதில் வந்து நீங்கள் எதை பற்றி வேணாலும் பேசலாம், அதில் நியாயமான கருத்து இருந்தால். ஸோ அதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, யாருமே அதை சொல்ல முடியாது. ஈவன் கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு ரூலை கொண்டு வராங்க, அதுவுமே ரொம்பவே தவறான ஒரு ரூல் தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரை பற்றி வேணாலும் நீங்கள் பேசலாம் அப்படின்னா நீங்கள் யாரை பற்றி வேணாலும் பேசணும், எல்லாரை பற்றியும் பேசணும், எல்லாரும் பண்ணக்கூடிய தவறுகளையும் பேசணும். இவன் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன், நான் இந்த நபரை பற்றி பேச மாட்டேன் அப்படின்றது ஒருதலை பட்சம் தான். மிஸ்டர் பீஸ்ட் விஷயங்களில் ஏன் ஒரு கிளியரான ஒரு வியூ வந்து நந்தா சொல்லலை? பிரியாணி மேனை பற்றி பேசின நம்ம நந்தா இர்ஃபான் பண்ணக்கூடிய தவறுகளை ஏன் கிளியராக சொல்லலை? இப்போ நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி ஏன் எக்ஸ்போஸ் பண்ணலை, அந்த 23 மினிட்ஸை பற்றி ஏன் நந்தா வந்து R&D பண்ணலை அப்படின்ற கேள்விகளையும் பிரியாணி மேன் சேர்த்தே வச்சிருக்கிறார். ஸோ ஒரு யூடியூப்குள்ளே ஒரு குரூப்பிசம் அப்படிங்கிறது இருக்குது, நிச்சயமாக இருக்குது, அதை வந்து மறுக்கிறதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்க்க போகும்போது சில பேருக்கு சட்டம் வந்து சரியாக வேலை செய்யுது, சில பேருக்கு சட்டம் வந்து வேலையே செய்யலை அப்படின்ற ஒரு விஷயங்களும் நம்மளால் பார்க்க முடியுது. ரெண்டு பக்கத்துலையுமே வந்து நமக்கு என்ன இருக்குது, சரியும் இருக்குது, தப்பும் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டி வரணும் அப்படின்னா நந்தா வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? ஒரு பக்கம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வெர்சஸ் மிஸ்டர் பீஸ்ட், இன்னொரு பக்கம் பிரியாணி மேன் வெர்சஸ் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி கும்பல், ஒரு கல்ட் குரூப் அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும்னா நம்மளோட சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.